இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே வந்து கூலினே போயிருச்சு. கூலி ஃபீவர் தான் வந்து நம்மளை வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆட்டி படைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக வந்து கூலி படமும் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான செய்தி வந்து இப்போ வந்திருக்கு. தமிழ் சினிமாவோட 2 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுற கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து வந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை இயக்க போகிறது லோகேஷ் கனகராஜ். அண்ட் இது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அந்த பேனர் கீழே தான் வந்து, அதாவது கமல் சார் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு வித் ரெட் ஜெயின்ட் மூவிஸோட அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. பட் இதை கேட்கும் போது நமக்கு வந்து இந்த கூலி படத்திலே வந்து ஒரு சீன் இருக்கும்ல, தலைவர் வந்து சொல்லுவார், இன்னுமா என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பழைய ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து அப்படி ஒரு ஃப்ளாஷ்கட் மாதிரி வந்து போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேருமே இணைந்து நடித்த படங்களோட ஃப்ளாஷ்கட்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து போகுங்க. கிட்டத்தட்ட 46 வருஷம், அதாவது 1979க்கு அப்புறமா அலாவுதீன் அற்புத விளக்குன்ற ஒரு படம் வந்து வந்துச்சு அந்த வருஷத்தில். அதுக்கு அப்புறமா கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து நடிக்க போகிற படமாக இது இருக்கும்னு நம்ம வந்து நம்பலாம். இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வெளியாகும்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக தான் வந்து நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். ஒரு பக்கம் கூலியோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தக் லைஃப் படத்தோட ரிவ்யூஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதை லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும்போது இது எவ்வளோ பெரிய விஷயமா வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாக்கே வந்து இது இருக்க போகுது. அண்ட் குறிப்பாக இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த டீகோடிங் செஷன்லாம் வந்து இப்போவே சோஷியல் மீடியாவில் போக ஆரம்பிச்சிருச்சு. இது டெஃபினட்டாக வந்து எல்சியூக்குள்ளே தான் இருக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, இது டெஃபினட்டாக எல்சியூவில் இருக்காதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூலி ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து அவுட் ஒரு வில்லனிசம் நிறைந்த ஒரு கதையை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சொன்னார். நான் வந்து பயங்கர குஷி ஆகிட்டேன், அந்த படம் தான் பண்ண போகிறோன்னு. பட் அது படம் பண்ணாமல் தான் வந்து அவங்க கூலி வந்து பண்ணாங்க. ஒருவேளை இந்த படமாக இருக்குமோ, அவுட் ரஜினி சாரை வந்து நம்ம வில்லனாக பார்க்க போகிறோம், கமல் சார் வந்து ஹீரோவாக பார்க்க போகிறோமா, இல்லை 2 பேருமே வில்லனிசம் இருந்த ஒரு ஈவில் கேரக்டரா, இல்லை 2 பேருமே ஹீரோவா, இல்லை இவங்க 2 பேரும் எதையோ நோக்கி போராட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து டீகோடிங் செஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வந்து சமகால போட்டியாளர்கள் அப்படின்னு கருதப்பட்டாலும் ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். ஒருத்தர் வந்து எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க. குறிப்பாக நிறைய இடங்களில் வந்து ரஜினி சாரோ கமல் சாரோ வந்து அவங்களோட படங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து புகழ்ந்து தான் பேசியிருப்பாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா கூட வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து விஜய் கூட நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் விக்ரம் படத்தில் வந்து ஃபஹத் ஃபாசில் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க. கூலியில் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் கமல் சார் அண்ட் ரஜினி சார் சேர்ந்து நடிக்க போகிற இந்த படத்தில் இன்னும் மற்ற யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க. ஒருவேளை இது எல்சியூக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கார்த்தி சார் வருவாரா, சூர்யா சார் வருவாரா, விஜய் சார் ஏதாவது கேமியோ மாதிரி வந்துட்டு போவாரா, இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே வந்து பூம் ஆயிடுச்சு. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட்டிங். ஜெயிலர் 2க்கு அடுத்து ரஜினி சார் என்ன படம் பண்ண போகிறாரு, அண்ட் கமல் சார் வந்து அன்பறிவு மாஸ்டர் 2 பேர் இயக்கிற அந்த படத்துக்கு அப்புறம் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2க்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிற படம் இவங்க 2 பேரை வச்சு தான் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாஸ்டாக தான் இருக்கும். ஸோ நானும் உங்களை மாதிரியே வந்து ஒரு தமிழ் சினிமா ரசிகனா, ரஜினி கமல் சாரோட ரசிகனா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சுன்னா செமையாக இருக்கும். அண்ட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சதில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு படம் எடுக்கும் போது இது எல்சியூக்குள்ளே இருக்குமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.